வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தர்பூசணி பழத்துடைய தோல் பகுதியை வச்சு நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். இந்த தோல்லேயே நிறைய விட்டமின்ஸ் B6 இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் சி, ஹை விட்டமின் சி இருக்குது இந்த தோலில். இதை நம்ம வீண் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து இதை வந்து நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக வீட்டில் வந்து நல்லா அல்வா செய்யலாம். இது வந்து இந்த அல்வா வந்து யாருமே பிடிக்கலன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதில். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தோல் பகுதி வந்து நல்லா இந்த க்ரீன் கலர் மேலே இருக்கிற இந்த ஸ்கின் பகுதி மட்டும் நல்லா சீவி எடுத்துடலாம். இப்போ சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி துருவி எடுத்துக்கணும். இதை இப்போ இந்த மாதிரி துருவி வந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அரை பழத்துடைய இந்த ஸ்கின் இந்த இது ஒயிட் பார்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம இந்த வெள்ளை பூசணி வச்சு இதே மாதிரி அல்வா செய்வோம். அதை விட கூட இந்த இதெல்லாம் நம்ம தர்பூசணி பழத்தில் தோலில் செய்கிறப்ப இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி வந்து சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ சுத்தமாக பிழிஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இந்த நெய்யிலே வந்து முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் போகும், இது கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதே நெய்யில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற இந்த தர்பூசணி வந்து இதில் போட்டுக்கலாம். நெய்யிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு திக்கான பால் நல்லா ஆடையோடையே நான் போட்டிருக்கேன். இந்த பால் ஊற்றி செய்கிறப்ப நல்லா நம்ம நல்லா ரிச்சாக அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால் நல்லா வேகட்டும். இந்த பாலில் வேகிறப்ப நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இதனோட டேஸ்ட்டு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து இந்த தர்பூசணி வந்து பிழிஞ்சு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடலாம். சர்க்கரை போட்டதும் இன்னும் நல்லா இலக்கமாக வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அனல் வந்து கொஞ்சம் சிம்மிலையும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை போட்டோன்னா நல்லா தண்ணி விட்டுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். ஹையாக வச்சு நான் செய்கிறப்ப அந்த தண்ணிலாம் இருக்கிற தண்ணிலாம் வந்து நல்லா சுண்டி வரும். அப்படியே நம்ம வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர், நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இதில் நல்லா கடாயில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இதிலையே சேர்த்து கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை செஞ்சு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.